நீங்கள் எதை நினச்சி இதுதான் எனக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வெற்றியை தடுத்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களோட அதீத உழைப்பு, ஹார்ட் ஒர்க், உங்கள் இடைவிடாத சிந்தனை எல்லாத்தையுமே என் கட்டுப்பாட்டில், என் கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும் அப்படின்ற அந்த பிடிவாதம், இதுதான் உங்களை முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது புரிய வரும். உண்மை என்னென்னா, விடாமல் ஓடிக்கிட்டு இருக்கணும், கடினமாக உழைக்கணும் அப்படின்ற அந்த ஹசில் கலாச்சாரத்தை விட அமைதியாக இருக்கிற அந்த நிலை தான் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். இதை ஏதோ ஒரு தத்துவமாக நான் சொல்லலை, இது ஒரு பயாலஜி. ஏன்னா சமீப காலத்தில் நியூரோ சயின்ஸ் ஒரு அதிர்ச்சியான உண்மையை கண்டுபிடிச்சிருக்குது. நம்ம மூளை எப்போ அதோட உச்சகட்டத்தில், அதோட பீக் பர்ஃபார்மன்ஸில் வேலை செய்யும் தெரியுமா? நீங்கள் வலுக்கட்டாயமாக ஒரு விஷயத்தை செய்யும்போது இல்லை, நீங்கள் அந்த விஷயத்தோட ஒன்றி போய் உங்களை நீங்களே சரண்டர் பண்ணிக்கும் போது தான். இதைத்தான் நான் சரணாகதி அறிவியல், அதாவது த சயின்ஸ் ஆஃப் சரண்டர் அப்படின்னு சொல்கிறேன். சரணாகதி அப்படிங்கிறது பலவீனம் இல்லை, அதுதான் உங்கள் உள்மனதோட ஆகச்சிறந்த உச்சம். முதல்ல ஒரு கசப்பான உண்மையை புரிஞ்சுக்குங்க. உங்கள் மூளை அமைதிக்காக படைக்கப்பட்டது இல்லை, அது சர்வைவல், உயிர் பிழைக்கிறதுக்காக படைக்கப்பட்டது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் உயிர் பிழைக்கணும், அதாவது சர்வைவ் ஆகணும்னா எல்லா விஷயத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். உங்கள் ஈகோ நான் எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்தலைன்னா எல்லாம் கைமீறி போயிடும், நான் தோற்று போயிடுவேன் அப்படின்னு பயப்படுத்தும். இதனால தான் நீங்கள் சதா காலமும் எதையாவது பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எதிர்காலத்தை பற்றி யோசித்து அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு நிச்சயமில்லாத தன்மையை பார்த்து பயப்படுறது, இது மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நிலையில் சயின்டிஃபிக்காக என்ன நடக்குதுன்னா, உங்கள் மூளை சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணுது, அதாவது ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மோடுக்கு வருது. இதனால் உங்கள் உடம்பில் கார்டிசோல் அப்புறம் அட்ரினலின் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. இது உங்களை ஹைப்பர் விஜிலண்ட்டாக ஒரு பதட்டமான நிலையிலேயே வச்சுருக்குது. இங்கே தான் சிக்கலே ஆரம்பிக்குது. இந்த நிலையில் உங்கள் மூளையோட முடிவெடுக்கிறதுக்கு உதவக்கூடிய பகுதியான ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வேலை செய்யாமல் போயிடுது. அதனால தான் அதிகமாக யோசித்தாலும் தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியல, கடுமையாக உழைச்சாலும் ரிசல்ட் வர்றதில்லை, முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் ஒரே இடத்துல தேங்கி போய் இருப்பீங்க. இதைத்தான் நான் நியூரோ ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறேன், அதாவது நரம்பு மண்டலத்தோட உராய்வு. ஆன்மீக ரீதியாக சொல்லணும்னா இதுக்கு பேர் கர்ம தேக்கம், கர்மிக் ஸ்டாக்னேஷன். உழைப்பு இருக்குது ஆனால் ஒரு சீரான ஓட்டம் இல்லை, ஒரு ஃப்ளோ இல்லை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை சுற்றி பாருங்கள். உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன், ரீல்ஸு, இது மாதிரி சதா நேரமும் ஏதாவது ஒரு ஸ்டிமுலேஷன், ஒரு தூண்டல் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு மைக்ரோ ஸ்ட்ரெஸ் லெவல்லையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. தூங்கும்போது கூட உங்கள் மனசு தூங்குறதில்ல. இது உங்கள் மூளையை டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், அதாவது டிஎம்என் அப்படின்ற ஒரு சுழற்சிக்குள்ளேயே வச்சுருக்குது. இதனால் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க, அதாவது செல்ஃப் டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்படுறது, எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத கற்பனையான பயம், மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணி பார்க்குறது, இது மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதனால தான் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்தால் கூட உங்களால் அதை சரியாக பார்க்க முடியல. இதுக்கு காரணம் உங்கள் மூளை க்ரியேட்டிவ் மோடில் இல்லாமல் சர்வைவல் மோடில் இருக்கிறது தான். சரணாகதி, அதாவது சரண்டர் அப்படின்னா முயற்சியை கைவிடுறதோ, சோம்பேறித்தனமாக இருக்கிறதோ, இல்லை உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிச்சிக்கிட்டு போகிறதோ இல்லை. உண்மையில் சரணாகதி அப்படின்றது உங்கள் மனசில் இருக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸை, அந்த எதிர்ப்பை விட்டுட்டு முழு விழிப்புணர்வோடு இருந்து அந்த நேரத்தில் ப்ரெசன்ஸில், அந்த மொமெண்ட்டில் இருக்கிறது. சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா உங்களை சிம்பத்தட்டிக் மோடில் இருந்து பேராசிம்பத்தட்டிக் மோடுக்கு மாற்றுறது, அவ்வளோதான். அந்த நிலைக்கு நீங்கள் மாறும்போது உங்கள் உடம்பில் ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ் வரும், மனசில் தெளிவு பிறக்கும், உங்கள் கற்பனை திறன், அதாவது க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும். இந்த நிலையில் இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் நடக்குது. அது என்னென்னா, உங்கள் மூளையில் டோபமைன் சீராக சுரக்கும். இந்த டோபமைன் சீராக சுரக்கிறதுக்கான காரணம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி போய் துரத்தி பிடிக்கிறதுனால வர்றது இல்லை, அது உங்களோட அமைதித்தன்மையால், அந்த இருப்பு நிலையிலிருந்து வர்றது. அதே மாதிரி நீங்கள் எதையாவது ஒரு விஷயத்தை துரத்தி பிடிக்கிறதுனால கிடைக்கிற டோபமைன் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், திரும்பவும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் நிலைக்கு போயிடுவீங்க. இதுக்கு பேர் டோபமைன் சக்ஸஸ் லூப். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். நீங்கள் எப்போ சரணாகதி அடைகிறீங்களோ அப்போது உங்கள் மூளையில் 4 முக்கியமான விஷயங்கள் நடக்குது.
ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ரீகாலிப்ரேட் ஆகுது. இதனால் உங்கள் முடிவு எடுக்கிற திறன் ரொம்ப தெளிவாக கூர்மையாக சிரமமே இல்லாமல் மாறுது. டிஎம்என் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்கோட இரைச்சல் குறையுது. இதனால் ஓயாத மனக்குமுறல், ஓவர் திங்கிங் இதெல்லாம் அடங்குது. சுய சந்தேகம், செல்ஃப் டவுட் குறையுது. நீங்கள் இந்த தருணத்தில் ப்ரெசன்ஸில் வாழ ஆரம்பிக்கிறீங்க. அடுத்தது உங்கள் மூளையோட 2 பக்கமும் ஒரு ஒருமைப்பாட்டுக்கு வருது. இதனால் லாஜிக் அப்புறம் உள்ளுணர்வு ரெண்டும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் அப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் ரொம்ப பவர்ஃபுல். உங்கள் கான்ஷியஸ் மைண்டால், அதாவது சர்ஃபேஸ் லெவல் மைண்டால் ஒரு செகண்டுக்கு 40 to 50 பிட்ஸ் தகவல்களை தான் கையாள முடியும். ஆனால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டால் மில்லியன் கணக்கான தகவல்களை ஒரே நேரத்தில் கையாள முடியும். நீங்கள் சரணடைகிறப்போ மண்டையை போட்டு ரொம்ப குழப்பிக்கிறத நிறுத்திட்டு அந்த சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்றீங்க. இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஞானிகள் அன்றைக்கே சொல்லிட்டாங்க. வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தாவ் தவம் மாயை, அதாவது நான் தான் செய்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணமே ஒரு மாயைன்னு சொல்லுது. சைவ சித்தாந்தத்தில் எதிர்ப்பு மறையும் போது சக்தி பாயும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகோரா தத்துவத்துப்படி எது எப்படி இருக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் ஒரு சீரான இருப்பு நிலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதை சரணடைதல் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதைத்தான் அவங்க உண்மையோட ஒன்றிணைதல், அதாவது யூனியன் வித் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எதிர்க்கிறத நிறுத்தும்போது உங்களுக்குள்ள இருக்கிற மோதல் நிற்கிது. மோதல் இல்லாத இடத்துல ஆற்றல் தானாக பாய தொடங்கும். அந்த சீரான ஓட்டம் தான் தெளிவு. அந்த தெளிவு தான் வாய்ப்புகளையும் நீங்கள் நினைக்கிறத அடையிறதுக்கான சக்தியையும் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பெரிய வில்வித்தை மாஸ்டர்கிட்ட ஒரு மாணவன் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த மாணவன் பகல் இரவு இதெல்லாம் பார்க்காம ரொம்ப தீவிரமாக உழைச்சான். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவனோட அம்பு அந்த இலக்கை தவற விட்டுச்சு. அதனால் வருத்தமாகி போய் மாணவன் குருக்கிட்ட போய் கேட்டான், நான் எல்லாத்தையும் சரியாக தானே பண்ணுறேன், அப்புறம் ஏன் என்னால் இலக்கை அடைய முடியல அப்படின்னு கேட்டான். அந்த குரு சிரிச்சுக்கிட்டு, ஏன்னா நீ ரொம்ப அதிகமாக முயற்சி பண்ணுற, ரொம்ப அதிகமாக பயப்படுற அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் அந்த மாஸ்டர் அவன் கண்ணை கட்டிக்கிட்டு, இப்போ நீ அந்த அம்பை விடு அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் தயங்கினான் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த அம்பை விட்டான். அந்த அம்பு கரெக்டாக அந்த இலக்கை போய் அடைஞ்சிது. அப்போ அந்த மாஸ்டர் அவங்ககிட்ட, எப்போ மனசு குறுக்கிடுறத நிறுத்துதோ அப்போது உடம்புக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னார். இப்போ நான் சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். எப்போ நீங்கள் உங்கள் ரிசல்ட்டை துரத்துறத நிறுத்துறீங்களோ உங்கள் மூளை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அதிகப்படியான திறனோட வேலை செய்ய ஆரம்பிக்கும். மூளை தெளிவாக இருந்ததுன்னா ரிசல்ட்டு தானாக வரும். ரிசல்ட்டு வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள டோப்பமைன் சுரக்கும். டோப்பமைன் அதிகமாச்சுன்னா உங்களோட ஊக்கம், அதாவது மோட்டிவேஷன் அதிகமாகும். இது ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் சக்ஸஸ் லூப்பை, அதாவது சுய இயக்க வெற்றி சுழற்சியை உருவாக்குது. இது ஸ்ட்ரெஸ்ஸால் வர்றது இல்லை, உங்கள் அலைன்மெண்ட்டால் வர்றது. நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் ஒரே இடத்துல தேங்கி போய் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உழைப்பு இல்லாதனால இல்லை, அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய நியூரல் பேட்டர்ன்ஸ், அதாவது ரெப்பிட்டேட்டிவ் நியூரல் பேட்டர்ன்ஸ் தான் காரணம். ஒரே மாதிரியான சிந்தனை, ஒரே மாதிரியான ரியாக்ஷன், அதனால் வர்ற ஒரே மாதிரியான ரிசல்ட், இதெல்லாம் தான் காரணம். நீங்கள் சரணாகதி அடையும் போது உங்கள் பழைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் உடையுது. இதனால் உங்கள் மூளை ஒரு மாதிரியான மோன நிலைக்கு போகும். அந்த மோனத்தின் மூலமாக உங்கள் மூளையில் ஒரு புது பாதை உருவாகுது. இதை சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா நியூரோபிளாஸ்டிசிட்டி த்ரூ ஸ்டில்னஸ். நீங்கள் சரணடையை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடையிற அடுத்த கட்டத்துக்கு பேர் ஃப்ளோ ஸ்டேட். இந்த நிலையில் நேரம் ஓடுறதே தெரியாது. உங்கள் செயல்கள் சுலபமாக எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். உங்கள் திறமையோட உச்சத்தை அப்போ தான் நீங்கள் தொடுவீங்க. பெரிய அத்லெட்ஸ், கலைஞர்கள், வெற்றியாளர்கள், இவங்களோட ரகசியமெல்லாம் இதுதான். அவங்களோட வெற்றிக்கு காரணம் அவங்க கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறதில்ல, அவங்க முயற்சியோடு சேர்த்து மாற்றத்தை அனுமதிக்கிறது தான் காரணம். இது வெறும் தத்துவம் இல்லை, இது உங்கள் உள்நிலையை மாற்றுற சூட்சமம். இதைத்தான் நம்ம ரீவைரிங் த பீயிங் வகுப்புகளில் நான் சொல்லித்தரேன். நம்ம பயிற்சிகளை நீங்கள் முறையாக செஞ்சுட்டு வரும்போது உங்கள் மூளையில் இருக்கிற பழைய பேட்டர்ன்ஸ் மாறும். உங்கள் ஈகோவோட எதிர்ப்பு கரைய தொடங்கும். உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒருமைப்பாடு உருவாகும். ஒரு இன்னர் கோஹரன்ஸ் உருவாகும்.
இதனால் உங்கள் உள்நிலை ரொம்ப நிலையானதாக மாறும். உங்கள் வெளி உலக வாழ்க்கை இயல்பாக ஃப்ளூயிடிக்காக மாறும். உங்கள் வாழ்க்கை உங்கள் உழைப்புக்கு பதில் தர்றதில்ல, உங்கள் ஸ்டேட் ஆஃப் பீயிங்க்கு தான், அதாவது நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதுக்கு தான் பதில் தருது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை அடையிறதில்ல, நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அது சார்ந்த விஷயங்களை தான் உங்களுக்குள்ளே ஈர்த்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படின்றத உங்கள் நரம்பு மண்டலமும் உங்கள் மனசில் இருக்கிற போராட்டமும் தான் முடிவு பண்ணுது. எப்போ நீங்கள் வாழ்க்கைக்கு சரணடைகிறீங்களோ அப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை எப்படி நடக்குதோ அதை உள்ளபடி பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த நிலைக்கு நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்த தடவை நீங்கள் ஒரு விஷயத்தை வலுக்கட்டாயமாக செய்யணும்னு நினைக்கும்போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாகுங்க. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு உங்கள் மனசு துடிக்கும்போது அதை கண்டுக்காமல் விடுங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டதாக ஃபீல் பண்ணிங்கன்னா சரண்டர் ஆகுங்க. ஏன்னா அமைதி அப்படின்றது சும்மா இருக்கிறது இல்லை, அது ஒரு புத்திசாலித்தனமான ஒத்திசைவு. வெட்டி கொடுக்கறது பலவீனம் இல்லை, அதுதான் ரியல் பவர். சரணாகதி அடையிறது உழைப்போட முடிவு இல்லை, அது சிரமம் இல்லாத வெற்றி, அதாவது எஃபர்ட்லெஸ் சக்ஸஸோட ஆரம்பம். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த விஷயங்களை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரிசல்ட் மட்டும் மாறாது, உங்கள் முழு இருப்பே மறுசீரமைக்கப்படும், ரீவயர் பண்ணப்படும். அடுத்த தடவை உங்கள் மனசு சோர்வடையும் போது, பயம் வரும்போது, கவலை வரும்போது கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் உங்கள் மூச்சை உள்ளபடி இயற்கையாக கவனிங்க. அது எப்படி ஓடிக்கிட்டு இருக்குதோ அதை அப்படியே சும்மா கவனித்தா போதும். இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு நாளில் ஏதாவது ஒரு டைமில் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஒரு சின்ன அமைதி பிறக்கும். இதை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் பண்ணணுங்கிறது இல்லை, தினமும் காலையில் எழுந்திரிச்சு உங்கள் வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிட்டு வெளியே வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டு வெளியே போங்க. உங்களோட ரிசல்ட் மாறுறதை நீங்களே கவனிப்பீங்க. என்ன பண்ணணும்னா கண்ணை மூடி உங்கள் மூச்சை கவனிங்க. உங்கள் மனசில் எந்த விதமான எண்ணங்கள் வந்தாலும் சரி, அந்த எண்ணங்களை பற்றி பொருட்படுத்தாமல் உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க. இது உங்களுக்கு ஒரு புது ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். உங்கள் உள்ளங்களில் அமைதியும் சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. Thanks for watching. Like, share and subscribe for more insights.